பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் வெளியான பேட் கேர்ள் திரைப்படம் பேசும் அரசியல் என்ன, சர்ச்சைகளுக்கு காரணம் என்ன விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி செபஸ்டின். நேயர்களே, பேட் கேர்ள் வெற்றிமாறன் அனுராக் கஷ்யப் தயாரிப்பு, இசையமைப்பாளர் அமித் திரிவேதியோடைய முதல் தமிழ் படம். அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனோட ஏடி வர்ஷா பரத் அப்படின்ற ஒரு பெண் இயக்கத்தில் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை காட்டும் படம்னு மக்களோட ஆர்வத்தை ஆரம்பத்தில் தூண்டிய ஒரு ப்ராஜெக்டாக தான் பேட் கேர்ள் இருந்தது. ஆனால் டீசர் வெளியான உடனேயே இதற்கு எதிராக எழுந்த ஏச்சுகளும் பேச்சுகளும் எக்கச்சக்கம். சமூக சீர்கேடு, குறிப்பிட்ட சமூகத்தை அவமானப்படுத்துகிறாங்க, ஒழுக்கக்கேட்ட குளோரிஃபை பண்ணுற படம்னு திருமண பக்கம் எல்லாம் இந்த படத்துக்கு எதிரான கருத்துகள் நிறைஞ்சு இருந்தது. ஜனவரியில் டீசர் வெளியான படம் இப்போ செப்டம்பர்ல தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. தயாரிப்பு நிறுவனத்தை மூடுறதா வெற்றிமாறனும் அறிவிச்சிட்டாரு. இத்தனை சர்ச்சைகளுக்கும் மையப்புள்ளியாக இருந்த பேட் கேர்ள் படத்துல அப்படி என்னதான் இருக்கு? இது மூலமா பேசப்படும் அரசியல் தான் என்ன பார்த்துடலாம் இந்த தொகுப்புல. டிஸ்க்ளைமர், இது ஒரு மூவி ரிவ்யூ கிடையாது. ஒரு படமா பேட் கேர்ள் இந்த படத்தோட இயக்குனர் வர்ஷா பரத்துக்கு ஒரு அதிரடியான ஆரம்பத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு பப்ளிசிட்டியை முதல் ப்ராஜெக்ட்லேயே ஏர்ன் பண்ணியிருக்காங்க வர்ஷா. அண்ட் கிராஃப்ட் வைஸ் பார்த்தோம்னா பெருசா எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு படமா தான் இது இருக்கு. பட் இது பேசும் இல்லை பேச முயற்சிக்கும் அரசியல் தான் இங்க சர்ச்சையாகுது. படத்தோட முதன்மை கதாபாத்திரம் ரம்யா. அவங்களுடைய 10 பருவம் தொடங்கி 30கள் வரைக்குமான வாழ்வை தான் இந்த படம் காமிக்குது. இந்த கதாபாத்திரத்தை நிறைய விதங்களில் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். பட் பேஸ்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, ரம்யா ஒரு ப்ரிவிலேஜ்ட், ரெபலியஸ், கன்ஃபியூஸ்ட் 90s கிட். எஸ், இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க 2K கிட்டோட வாழ்க்கையை தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு. பட் ஒரு 90s கிட் தான் இந்த ரம்யா. அதனால தான் அவங்களுடைய 15வது வயசுலேருந்து 30களுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு என்னென்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில் அப்படின்றத இந்த படத்தோட ட்ராவல் பண்ணுறோம். அதாவது ஒரு பெருநகரத்தில் முன்னேறிய வகுப்பில் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் உட்பட சகல அடிப்படை வசதிகளும் கொண்ட, படிப்பும் பெருசாக வராத, வீட்டுக்கு அடங்காத ஒரு பிள்ளையாக தான் இவங்க இருக்காங்க. அதே சமயம் ஆர்குட் சமூக வலைதளத்தில் நட்பு வட்டம், ஜிடாக், யாஹூ சாட்னு அதில் எல்லை மீறிய உரையாடல்கள், சுலபமான பார்னோகிராஃபி அதாவது ஆபாச படங்களுக்கான ஆக்சஸ்னு 90ஸ்ல பிறந்து 2000ஸ்ல டீனேஜில் இருந்தவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க வர்ஷா. அண்ட் இதெல்லாம் தான் ரம்யா கதாபாத்திரத்தை நம்மோட ரொம்பவே ரெலவெண்ட்டாக நமக்கு காட்டுது. நட்பு, ஈர்ப்பு, முதல் முத்தம், காதல், காமம், ஹார்ட் பிரேக்னு ரம்யா கூடவே ஆடியன்ஸையும் பயணிக்க வைக்கிற படமாக தான் பேட் கேர்ள் இருக்கு. நம்ம பெண்களுக்கு இதெல்லாம் தான் பிரச்சனையா? வேற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கே, இதுதான் உங்க பெண்ணியவாதமானெல்லாம் விமர்சனங்கள் இங்க எழுப்பப்படுது. அங்கதான் ரம்யாவோட பிரிவிலேஜ் இங்க ஈடுதருது. பொருளாதார ரீதியாகவும் சரி, வசிப்பிடம் சார்ந்தும் சரி, சமூக பேதங்கள் சார்ந்தும் சரி, ரம்யாவுக்கு சிக்கல்கள் பெருசா இல்லை. அவங்க பாட்டி சாதிய ரீதியாக பேசக்கூடிய வசனங்கள், அதை தாண்டி பீரியட் டைம்ல இவங்க காட்டக்கூடிய ஒரு டிஸ்கிரிமினேஷன், இதை சார்ந்து வேற எந்த சிக்கலையும் இந்த ரம்யான்ற கதாபாத்திரம் சந்திக்கல. சிக்கல் இங்க அவங்களுக்கு பாலினம் சார்ந்ததா தான் இருக்கு. அதனால தான் பேட் கேர்ள் ஒரு நான் இன்க்ளூசிவ் படம்ன்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. அதாவது அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு குரலாக பேட் கேர்ள் ஒலிக்கவில்லை என்பது சிலருடைய விமர்சனமா நம்மளால பார்க்க முடிகிறது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட். இது ஜஸ்ட் ரம்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை பத்தின ஒரு படம் தான். பழமைவாதத்துக்கும் சமூக கோட்பாடுகளுக்கும் அடங்காததால தான் ரம்யாவுக்கு பேட் கேர்ள்னு ஒரு அட்டாக்கான ஒரு டேகும் கிடைக்குது. ஆல்சோ இந்த படத்தோட ஜியாகிரஃபியும் நாம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பெங்களூரில் போகிறீங்க அப்படின்னா அங்கே அந்த ஸ்ட்ரெச்சில் பார்க்கும்போது கிருஷ்ணகிரின்னு ஒரு நகரம் இருக்கும். அதை தாண்டி சூளகிரின்னு ஒரு பேரூர் வரும். அதையும் தாண்டி போனால் ஹோசூர் மாநகராட்சி, அதை தாண்டி தான் மெகா சிட்டியான பெங்களூர் இருக்கும். இந்த ஊர்களோட அமைப்புக்கும் அதோட கலாச்சாரத்துக்கும் எவ்வளோ மாறுபாடு இருக்கு. முக்கியமாக சமூக கட்டமைப்பு மற்றும் நெறிமுறைகளில் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை இந்த ஊர்களில் பார்க்க முடியும். இங்கே ரம்யா கதாபாத்திரம் குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட பெருநகரத்தில் இருக்கிறதால தான் அவங்க சந்திக்கிற சவால்களுமே இங்கே மாறுது. அதை ஏற்றுக்கிறதுல தான் இங்கே பலதரப்பட்ட புவிசா அமைப்புகள், அதே மாதிரி பலதரப்பட்ட சமூக அடுக்குகள் இருக்கக்கூடிய ஆடியன்ஸோடைய பார்வையும் மாறுது. இதில் பெரும்பான்மையானவங்க ஆண்கள் அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. பட் இங்கே என்ன ஜெனரல் பிரச்சனைனா, பிரிவிலேஜ்ட், ரெபலியஸா சேட்டை பண்றதெல்லாம் இங்க ஒரு பொண்ணு. ஒரு ஹீரோ கதாபாத்திரம் இதெல்லாம் பண்ணியிருந்தா ஒரு ட்ரெண்டியான ஆட்டோகிராஃப், இன்னொரு அர்ஜுன் ரெட்டி, இன்னொரு டிராகன், இப்படி பலதரப்பட்ட சமூக அடுக்குகளில் கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை கூட இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்களோ, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இன்னொரு டச்சி சப்ஜெக்ட் இங்க என்னன்னா, பெண்களின் காமம். அதாவது காமம் அர்ஜுன் ரெட்டிகளுக்கு மட்டும், டிராகன்களுக்கு மட்டும் உரித்தானதில்லை, ரம்யாக்களுக்கும் காமம் உண்டு. அதை ஏத்துக்கிற பக்குவம் இங்க இருக்கா?
உதாரணத்துக்கு நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், ஹீரோயின் உடம்புல வழிகிற வேர்வையை கூட அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி காட்சிகள் இருக்கும். அந்த வேர்வை வழிகிறத ஹீரோ பார்த்து ரசிக்கிற மாதிரி, உணர்ச்சி வசப்படுற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு பையனோட வேர்வையை பார்த்து ரசிக்கிறாங்க ரம்யா. அதை உடச்சி ஓப்பனாக காட்டும் போது தான் இங்கே நிறைய பேருக்கு கோபம் வருது. அகெயின் இதுதான் பெண்ணியவாதமானு மறுபடியும் இங்கே ஒரு கேள்வி வரும். ஹே, இங்கே அட்லீஸ்ட் ஹீரோ வயிற்றில் முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட் போடலையே. 30 வருஷம் முன்னாடி நம்ம ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்ட ஒரு சீன் தானே இது. பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய சமூகம்னு சொல்கிற சீனில், ஒரு கட்டமைப்பில், ஒரு சமூக கட்டமைப்பில் தானே இந்த மாதிரி காட்சிகளும் அந்த காலத்தில் ஹிட் ஆயிருக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அர்ஜுன்கள் மாதிரி ரம்யா இங்கே க்ளோரிஃபை பண்ணப்படலை. அதுதான் பேட் கேர்ள் படத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுது. இன்ஃபேக்ட் ரம்யாவுக்கு நிறைய அடிகள் தான் விழுது, உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி. அதுக்கெல்லாம் கெத்து காமிச்சு ஒரு பிஜிஎம் போட்டு ஹைப் பண்ணாமல் அந்த சர்ச்சையாகிற முடிவை எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ரம்யா கடக்குறாங்க. அவ்வளோதான். துரோகம் பண்ற காதலுக்காக கண்ணீர் விட்டு கதறி எழுது உட்கார்ந்துட்டு இருக்கிற காலம் இப்போ இல்லை. அதுல இருந்து ஈஸியா ஒரு பெண் ஈஸியா மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு இங்க ஏத்துக்க மனசில்லை. ஒரு ஆக்டிவ் ஒரு செக்ஷுவல் லைஃபை, ஒரு சோஷியல் லைஃபை ஒரு பெண் எப்படி ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கோபமும் சிலரோட விமர்சனங்களை நம்மளால பார்க்க முடியுது. எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வைப்போன்ற இருந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிக்கு சமமா சேர் போட்டு உட்காந்து வேணும்னா பேசலான்லாம் படங்கள் வந்தபோது சிலருக்கு அது ஒரு கோபம் கொடுத்துச்சு இல்லையா? அதே மாதிரியான ஒரு கோபத்தை தான் இங்க பேட் கேர்ள் விவகாரத்திலையும் நம்மளால பார்க்க முடியுது. இதனாலேயே இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லார்கிட்டையும் போய் உங்க வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா நீங்க ஏத்துப்பீங்களான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பா ரஞ்சித், இயக்குனர் வெற்றிமாறன் யாருமே இந்த விமர்சனத்துக்கு தப்பல. பெண்கள் பற்றி ஆண்கள் எழுதின கதாபாத்திரங்களை பார்த்து தான் இங்கே பெரும்பான்மையானவங்க வளர்ந்துருக்கோம். அதனால பெண் கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டால் 2 கண்ணோட்டங்கள் தான் இருக்குது. ஒன்று ஆண்களுடைய காதலுக்கும் காமத்துக்குமான பெண், இன்னொன்று சமூக புரட்சிக்காக போராடும் பெண். இதுலயே எல்லாருமே அடங்கிடும். ஸோ இந்த இலக்கணங்களுக்கெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே இங்கே பேட் கேர்ள்ஸ் தான். அண்ட் கெஸ் வாட்? பேட் கேர்ள்ஸ் ஆர் வெரி மச் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. நம்ம சமூகத்தோட ஒரு அங்கங்கள் தான். இதை கொண்டாடவும் விமர்சனம் பண்ணவும் இங்கே எல்லாருக்கும் உரிமை உண்டு. பட் அதை தடை பண்ணணும்னோ இல்லை அது இங்கே இருக்கவே கூடாது என்பதோ தற்காலத்தில் சமூக பிதற்றல்களாக மட்டும்தான் பார்க்கப்படும். இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டாக ரம்யா கதாபாத்திரத்தோட அம்மாவா சாந்தி பிரியா இருக்காங்க. அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் அந்த கதாபாத்திரமும் சரி, அது எழுதப்பட்ட விதமும் சரி, அவருடைய மகளான ரம்யாவோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த மகளுடன் மாறும் ரொம்பவே ரெலவென்ட் உரையாடல்கள், இது எல்லாமே அப்சல்யூட் ஷெஃப்ஸ் கிஸ். இந்த படத்தோட ஒரு கிரவுனிங் மொமெண்ட்னே சொல்லலாம். அது அம்மாக்களோட உட்கார்ந்து இந்த பேட் கேர்ள் படத்தை உங்களால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாதிரியான சிச்சுவேஷன். மேபி எல்லா அம்மாக்களும் பார்க்க வேண்டிய ஒரு படமா இதை மாத்துறதே சாந்தி பிரியாவோட அந்த சுந்தரி என்ற அம்மா கதாபாத்திரம் தான். இறுதியா பேட் கேர்ள் மாதிரியான போல்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னா அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. பிளாக் பஸ்டரா அதுவா இதுவான்றதெல்லாம் வேற. பட் ஒரு சோஷியல் வைஸா ஒரு சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையிலேயே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். மொராலிட்டி பற்றியுமே பேசிகிட்டு இருந்தோம். இங்கே மொராலிட்டி மட்டும் இல்லை, அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாகத்தான் பேட் கேர்ள் அமைஞ்சிருக்கு. ஸோ இயக்குனர் வர்ஷா பரத், யூ ஆர் ஹியர் டு ஸ்லே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.